போட்டு உருளைக்கிழங்கும் பருப்பும் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். கூட்டுக்கறி. இங்கே நாங்கள் கூட்டுக்கறின்னு சொல்லுவோம். இவ்வளோ பருப்பு போட்டோம். 3 கிழங்கு, ஒரு கை நிறைய பருப்பு, ஒரு கை, 3 உருளைக்கிழங்கு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பருப்பு வேக விடணும். பருப்பை அதுக்கப்புறம் கிழங்க தொலி எடுத்து வெட்டி போடணும். அப்புறம் காட்டு பருப்பு வெந்துட்டு இருக்கு. இன்னும் வேகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் இதாகிட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். பருப்பு வந்துட்டு வேகப்பட்டிருந்த பருப்பு வெந்துட்டு குக்கரில் வேகப்படக்கூடாது. இந்த பாத்திரத்தில் வேகப்படணும். அதுக்கப்புறம் வெட்டி உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக வெட்டி இருக்கு. அது உள்ளி, பெரிய உள்ளி நான் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இது கூட போட்டாச்சு. வசக்க ஒன்று வேண்டாம், அதை கூட போட்டே கூட்டு வச்சுக்கலாம். துண்டு துண்டாக நறுக்கி இருக்கு. நறுக்கணும். இப்படியே நறுக்கணும். லேசாக உப்பு போட்டுக்கணும். அவ்வளோ. தேங்காய் ஒரு சின்ன முறி தேங்காய். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். இது நிறைய போட்டிருக்கோம் நாங்கள். ஒரு சின்ன முறி தேங்காய், ஒரு சின்ன முறி தேங்காய். இவ்வளோ முறி தேங்காய். திருவினா நிறைய தேங்காய் வந்துடுச்சு. இது காரம் இல்லை, வத்தல் பொடி. எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன். மஞ்சள் பொடி லேசாக போட்டா. கூட்டுக்கறி, இதுக்கு பேர் கூட்டுக்கறி. மஞ்சள் பொடி, இவ்வளோ பூண்டு, ஜீரகம். இதை என்ன செய்யணும்? ரொம்ப மை போல் அரைக்கப்படாது. துருதுரா அள்ளி விட்டு துருதுரா தட்டு தேங்காய் இப்படி துருதுரா அரைக்கணும். கூட்டுக்கறி. மஞ்சப்பொடி நிறைய போடாண்டா, ஒரு அளவாக நீங்கள் போட்டால் வரும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு தான் வச்சுருக்கேன் புளி. ஒரு சொட்டு, ரொம்ப விடக்கூடாது. அது எதுக்கு விடணும்னா இந்த ருசி இருக்குது. சிலவங்க விட மாட்டாங்க, ஆனால் நம்ம விடலாம். லேசாக ஒரு சொட்டு இவ்வளோ தண்ணி கொஞ்சம் போதும். அவ்வளோ புளிக்காது. கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். எல்லாம் மசங்கி கூட்ட ஆவிரும். அரைச்சி வச்சுருக்க மசாலா. மசாலா எல்லாம் போட்டாச்சு. இனி நல்லா உப்பு பார்க்கணும். நம்ம இனி உப்பு பார்த்துட்டு ஊற்றி இதை வச்சே பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு கொடுத்துடலாம். நம்மளும் சோறு தினெல்லாம் ஆஃபீஸ் கொண்டு போகலாம். நல்லா கொதிக்க விடணும். உப்பு கணக்காக பார்த்து இன்னும் உப்பு போடணும். இனி தாளிச்சு ஊற்றணும். தேங்காய் ஊற்றிட்டு இனி எல்லாம் தாளிக்கிறது மாதிரி தான். கடுகு, காஞ்ச மிளகு, அவ்வளோதான். முடிஞ்சு. சீக்கிரம் 2 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஒரு கூட்டுக்கு கறி ஒன்று இல்லாட்டு 2 உருளைக்கிழங்கு 2 பருப்பும் போட்டு கூட்டு வச்சிடலாம்.